నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறி ஆடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகள்லாம் போட்டு வரோம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வரும். இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வந்தால் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது. நெல்லூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருப்பதிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 135 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது சந்தை பார்த்திங்கன்னா நெல்லூர் துடிப்பி செம்மறி ஆடுகளுக்கும் செம்மறி வளர்ப்பு குட்டிகளுக்கும் எல்லாத்துக்குமே ஃபேமஸ். இது இங்கே ஒங்கோல் குட்டி வரும். ஒங்கோல் குட்டின்றதும் நெல்லூர் துடிப்பி தான். ஒங்கோல்ன்றது ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து வர்றதுனால அது ஒங்கோல் குட்டின்னு சொல்கிறோம். அந்த குட்டி கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் தோரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது எல்லாமே நெல்லூர் துடிப்பி. நெல்லூர் துடிப்பின்றது நம்ம தமிழ்நாட்டில் மயிலம்பாடின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குட்டிங்க வந்து கொஞ்சம் லென்த்து பெரிய சைஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே லென்த்தான குட்டிங்க தான் வரும். அந்த இதில் எல்லாமே அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. இந்த குட்டிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டைம் வந்து 8 மணி ஆக போகுது. ஆனால் எல்லா குட்டியுமே அதாவது மேக்ஸிமம் நிற்கிது. இன்றைக்கி வியாபாரம் அவ்வளோவா இல்லை. மழை காலன்றதுனாலே என்ன இல்லை, கொஞ்சம் கம்மி தான் வியாபாரிங்க இருக்கிறாங்க. ஆனால் குட்டிங்க அப்படியே நிற்கிது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அது பெரிய சைஸ் எல்லாமே ஜோடி 14, 15, 16 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ரூபாயிலிருந்து 350, 360 அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு குட்டி கிடைக்கும். நான் சொல்கிறது ஒங்கோல் குட்டி கிடையாது. ஒங்கோல் குட்டி மெயினாக பக்ரீதுக்காக செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கூடுதலாக போயிட்டுருக்கு. இந்த கறி குட்டிக்காக இந்த சைஸ் குட்டி வளர்க்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் சின்ன குட்டிங்க அது 13, 14 அந்த ரேஞ்சிலலாம் வராது. இங்கே இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டிகள் தான் வரும். இது எல்லாமே 20 கிலோ குட்டிங்க. ஏன்னா இந்த நெல்லூர் ஜடிப்பை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு 3 மாதத்துல 3.5-4 மாதத்துக்குள்ளவே இந்த வளர்ச்சி வந்துடுது. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு சின்ன குட்டிங்க கிடைக்காது. சின்ன குட்டிங்கன்னா அது இந்த மாதிரி குட்டிங்க கிடைக்கும். இதுவே வந்து உங்களுக்கு 16, 17 கிலோ இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும். இது நான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஜென்ரலான இன்றைக்கி நிலவரத்தை சொல்லியிருக்கேன். வெள்ளைகள் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி குட்டிக்கு எடுத்திருக்கோம். அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ எடுத்தோன்னு சொல்லிவிட்டு. நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரம் இல்லாததுனால வீடியோ லேட்டாக தான் போடுறோம். ஸோ அதனால் எனக்கு ஜென்ரலான ஒரு அப்டேட்டை நான் இன்றைக்கி முன்னாடியே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இங்கே சந்தையிலே நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? செப்புண்ணா ஒன்று அவர்கிட்ட குட்டி எடுக்கலான்னு சொல்லி இன்றைக்கி கோச்சிக்கிறாரு. என்னென்னா எப்போவுமே நம்மள கூட மாட்டாங்க. எனக்கு வியாபாரம் இருக்கும்போது இன்றைக்கி வியாபாரம் கம்மின்றதுனால நம்மக்கிட்ட குட்டி போடலையே அப்படின்றாரு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 15 கிலோ அந்த மாதிரி இருக்கும் இந்த குட்டிங்க எல்லாமே. இந்த குட்டிங்க எல்லாமே நமக்கு இன்றைக்கி ஒரு 14 ரூபா 13 ரூபா அந்த மாதிரியே நம்ம எடுக்க முடியும். ஆவரேஜ் 15ன்னு சொன்னாலும் கூடுதலாக வரலாம். 17, 18 கிலோ அந்த மாதிரி கூட வரலாம். இதெல்லாமே ஒரு 13 ரூபாய்க்கு கேட்டால் கூட இன்றைக்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ சந்தை இப்போ நியர்பை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாரம் 2 வாரம் நம்ம வந்தோம்னா என்றைக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது குட்டி நிற்குதோ அன்றைக்கி பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 15 ரூபாய்க்கு நம்ம எடுத்து கொடுத்தோம் ஒரு 38 குட்டி. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ பக்கம் இருக்கும். சார் ஒருத்தர் வந்திருந்தார். ஆக்சுவலாக ஒரு வெட்டினரி டாக்டரு. அவருக்கு நான் அவங்க குட்டி எடுத்து கொடுத்தோம். அவர் சின்ன குட்டியாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தார். இல்லை சார் இந்த மாதிரி குட்டி எடுங்க, நீங்கள் 3 மாதம் வளர்க்குறது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் 1.5 மாதம் 2 மாதத்துலேயே நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. நான் குட்டிகளுடைய விலை நிலவரத்தையும் நம்ம எடுத்த குட்டிகள் பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி.